தொண்டமனாட்டில் மனித எச்சங்கள் மீட்பு. புதிய சட்டங்களை அமுல்படுத்தவுள்ளோம். ஐநா அபிவிருத்தி திட்ட குழுவிடம் நீதியமைச்சர் உறுதி. லிட்ரோ நிறுவனத்தின் மற்றொரு எரிவாயு கப்பல் தொடர்பிலும் ஐயம். பண்டிகை காலத்தை முன்னிட்டு மக்களுக்கு நிவாரணப் பொதி வழங்க நடவடிக்கை. பந்துல தெரிவிப்பு. நல்லாட்சியை நாசமாக்கிய ரணில் மைத்திரியுடன் இனியொரு போதும் கூட்டணி இல்லை. ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. நெருக்கடியில் நாடு, கடன் வாங்குவதற்கு நிபந்தனை விதிக்கும் இலங்கை. சரியும் செல்வாக்கு, பிற்போடப்பட்ட தேர்தல், அரசின் ரகசிய திட்டம் அம்பலம். வெளிநாடுகளுக்கு பறக்க தயாராகும் நிலையில் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள். விவசாய திணைக்கள களஞ்சிய சாலை உடைத்து 250 கிலோகிராம் உரம் கொள்ளை. இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிப்பதில் அரசியல்வாதிகள் அசம்பந்தம், பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விதிமுறைகளை மீறி பாதுகாப்புக்காக பாரிய படைப்பட்டாளத்தை வைத்துள்ள சக்தி வாய்ந்த அமைச்சர். ஜெனீவாவில் இலங்கைக்கு காத்திருக்கும் பேராபத்து, எதிர்க்கட்சி பகிரங்க எச்சரிக்கை. நாட்டின் தென்பகுதியில் நிலவி வரும் தாளமுக நிலை, வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல். வடக்கின் 3 தீவுகளை சீனாவுக்கு வழங்க மாட்டோம், பாதுகாப்பு அமைச்சு திட்டவட்டம். தனிப்பட்ட குற்றங்கள் இடம்பெற்றுள்ளது, போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை. கமால் குணரத்ன தெரிவிப்பு. சீன நிறுவனத்துக்கு நிதி வழங்க மைத்திரி எதிர்ப்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்கரை பகுதியில் உருக்குலைந்த நிலையில் மேலும் ஒரு சடலம் நேற்று கரையொதுங்கியுள்ளது. பல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொண்டமனாறு சின்னமலை பகுதி கடற்கரையில் உருக்குலைந்த நிலையில் மனித சடல எச்சங்கள் கரையொதுங்கிய நிலையில் காணப்பட்டது. எலும்புகள் வெளித்தெரியும் வகையில் மிகவும் உருக்குலைந்த நிலையில் தொண்டமனாறு கடற்கரையில் மனித எச்சம் கரையொதுங்கியுள்ளது என பல்வெட்டித்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை நீதவான் கவனத்துக்கு பல்வெட்டித்துறை போலீசார் கொண்டு வந்தனர். மனித எச்சங்கள் நீதவான் நேரில் சென்று பார்வையிட்டார். அதன் பின்னர் மனித எச்சங்கள் மந்திகை ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சில வாரங்களாக இவ்வாறு அடையாளம் தெரியாத சடலங்கள் தொடர்ந்து வடக்கில் கரையொதுங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தவும் புதிய நீதிமன்றங்களை ஆரம்பிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்ட உதவி செயலாளர் கனி விக்னராயா மற்றும் தூதுக்குழுவினர் நீதியமைச்சர் அலி சப்ரியை நீதியமைச்சில் புதன்கிழமை சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது நீதித்துறையில் மேற்கொள்ளப்படும் புதிய திட்டங்கள் முன்னெடுப்புகள் குறித்து நீதியமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தவும் புதிய நீதிமன்றங்களை ஆரம்பிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குவதாக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்ட பிரதிநிதிகள் இதன்போது அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் சார்பில் நிரந்தர பிரதிநிதி ரொபர்ட் ஜூகம், பிரதி நிரந்தர பதிவிட பிரதிநிதி மெலின் ஹார்விங், கொள்கை நிபுணர் சந்திரிகா கருணாரத்ன, அமைச்சின் செயலாளர் மாயாதுன்ன, இணைப்பு செயலாளர் ஜமீர் ஜவாஹிர், ஆலோசகர் பஜாத் பாக்கிர் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்ததாக நீதியமைச்சு விடுத்திருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்டு தற்போது உஸ்பெட்டஹெய்யாவ கடற்பகுதியில் நங்கூரமிடப்பட்டுள்ள மற்றொரு கப்பலில் அடங்கியுள்ள சமையல் எரிவாயுவின் செரிமானம் தொடர்பில் ஐயம் நிலவுகின்றது. இதற்கு முன்னர் தரமின்றி சமையல் எரிவாயுவினை இறக்குமதி செய்த நிறுவனமே இதனையும் இறக்குமதி செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது குறித்த கப்பலில் உள்ள சமையல் எரிவாயு மாதிரி இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தரமின்றி இறக்குமதி செய்யப்பட்ட சமையல் எரிவாயுவினை தரையிறக்க வேண்டாம் என நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் லிட்ரோ நிறுவனத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்தனர். இதேவேளை 20 மில்லியன் அமெரிக்க டாலர் நாணய கடனாக விடுவிக்கப்படுமாயின் தமது நிறுவனத்தினூடாக லிட்ரோ நிறுவனத்துக்கும் நாடளாவிய ரீதியாக சமையல் எரிவாயுவை விநியோகிப்பதற்கான இயலுமை உள்ளதாக லாப்ஸ் நிறுவனத்தின் தலைவர் WKH வேகப்பேட்டிய தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேசத்தில் வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்படுகின்ற காணிகள் தொடர்பிலோ அல்லது இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காணிகளை விடுவிப்பது தொடர்பிலோ எந்த விடயங்களும் பேசப்படாமல் சட்டவிரோதமாக காணிகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கும் சிலரது தனிப்பட்ட தேவைகள் பற்றிய அரசியல்வாதிகள் அக்கறை செலுத்தவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேசத்தில் உள்ள மக்களின் பல்வேறுபட்ட பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக நேற்றைய தினம் பிற்பகல் பாராளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன்,
தர்மலிங்கம் சித்தார்த்தன், பினோ நோகார்தலிங்கம் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி சுரேஷ்கந்தராஜா, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் உள்ளிட்டோர் பங்கு பெற்றதுடன் பிரதேச சபை மண்டபத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இவ்வாறு வருகை தந்த அரசியல்வாதிகள் பொதுமக்களுக்கு உரிய பொதுவாக உள்ள காணிகள் விடயங்கள் பற்றி பேசாமல் அது தொடர்பாக எந்த ஒரு தீர்மானங்களையும் எடுக்காது மாந்தை கிழக்கில் அதிகாரிகளினதும் அரசியல்வாதிகளினதும் செல்வாக்குடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சில பிரதேச சபை உறுப்பினர்கள், தவிசாளர் ஆகியோர் கனரக வாகனங்களை கொண்டு நிலமாபியாக்களை பல ஏக்கர் காணிகளை ஆக்கிரமித்து வைத்திருப்பவர்களின் பிரச்சினைகளுக்கு எவ்வாறு தீர்வு கண்டு அந்த காணி பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் வருகை தந்திருந்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேசத்தில் வனவள திணைக்களத்திடமிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் பற்றி எந்த விடயங்களும் பேசப்படவில்லை என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக துவரங்குளத்தின் கீழ் வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காணிகளை விடுவிப்பது தொடர்பிலோ அல்லது 3 முறிப்பு பிரதேசத்தில் உள்ள கொல்லவிலங்குளம், அம்மி மிதித்த குளம், நீலவெட்டிய குளம் போன்ற இடங்களின் பெருமளவான வயல் நிலங்கள் வனவள திணைக்களத்திடமிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பிலும் எதுவும் பேசப்படவில்லை. சிராட்டிக்குளம் பகுதியில் பயிற்சியை மேற்கொண்டு வரும் விவசாயிகளின் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வனவள திணைக்களத்தினால் எல்லையிடப்பட்டது. ஆனால் இவ்வாறான எந்த விடயங்களும் அங்கு பேசப்படாது. இந்த பிரச்சனைகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாது மாந்தை கிழக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற பல அரசியல் செல்வாக்குடன் பெருந்தொகையான காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த பிரதேசத்தில் 1000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வயல் காணிகள் இன்றி வாழ்ந்து வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். அதே காணி அப்படி அதை விட தகுதி குறைஞ்ச காணி கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டு எழுதின உறுதிக்கு 74ஆம் ஆண்டு எழுதின உறுதிக்கு பழியண்டா 2001ஆம் ஆண்டு எழுதின உறுதிக்கு வந்து மரம் வெட்ட கொடுத்துருக்கு. அதே மாதிரி உறுதிகளுக்கு கிரவர் வெட்ட கொடுத்துருக்கு. 73ஆம் ஆண்டு எழுதிய உறுதிக்கு இதே பிரதேச செயலாளரால மரம் வெட்டி கொண்டு வருவது கொடுவாரு. உறுதியும் இருக்கு, கையில உறுதியும் இருக்கு. சரிதானே? உறுதி அதே உறுதிக்கு உறுதி நம்பர் போட்டு மரம் பட்டு அதை விட 2012ஆம் ஆண்டு இருந்த பிரதேச செயலாளர் கூட காலத்தை கொடுத்துக்கிறார் கடிதம். இந்த ஆவணத்தோட நான் சும்மா வைக்கல. இதுல 2012ஆம் ஆண்டு பிரதேச செயலாளர் 2001ஆம் ஆண்டு எழுதின காணிக்கு அந்த காணியை திருத்தலாமான்னு சொல்லி கடிதம் கொடுத்துக்கிறோம். ஆனா நாங்கள் வச்சுக்கிற உறுதி வந்து பரம்பரை காணி. இடம்பெயருக்கு முன்னமே நாங்கள் பராமரித்த காணி எல்லாம் வந்து திருப்பாமுகளை செய்யறதுக்கு தடை விரிச்சு கௌரவ நீதிமன்றத்தில் வழக்கம் தாக்கல் செய்துவிட்டு அதே மாதிரி எங்களை காணியை பிடிச்சு வேற ஆக்களும் பங்கு விட்டு கொடுத்துருக்கோம். இது அப்படின்னு எனக்கு அனுமதிக்கிறாங்க. நாங்களும் இப்ப நான் கேட்கிறேன்டா இப்படி பொதுவான முடிவு அந்த பொதுவான முடிவு அரசாங்கம் பயன்படுத்துவதற்கு எல்லாருக்கும் ஒரே சட்டம் ஒரே சட்டமா இருக்கும். இது தனிநபருக்கு தங்களோட பிரச்சனையாக வருகிறாங்க. ஆனா ஒரு ஆளுக்கு எங்களுக்கு ஒரு சட்டம், இன்னொரு ஆளுக்கு ஒரு சட்டம். ஆனா நாங்கள் ஆவணத்தை தான் வச்சுக்கிறோம். நீங்க அதே மாதிரி உறுதிதான் எல்லாமே. இதுல உறுதியில ஒரு வித்தியாசம் இல்லை. அரசாங்கம் படிப்படுத்த இல்ல 74 எழுதினா ஒன்றுதான், 85 எழுதினா அதே மாதிரி இருக்கா. ஆனா அதுல சிலர் மரமடி கொண்டு வரான், கிரவராடுறான், பிறகு வட்டான், எல்லாம் செய்யறான். இதே பிரதேச செயலாளர் இருக்கிற காலத்துல மட்டும் நான் வேற பிரதேச இந்த தனியார் வாணியில் கடிதம் கொடுத்துருக்கு. ஒரு உறுதி நாங்கள் வேண்டோம், அவருக்கு தனியார் காணி வந்து உறுதி இலக்கம் போட்டு பேர் போட்டு இடம் போட்டு குளத்தில பேர் போட்டு எல்லாம் தந்து போட்டு அதே காணிக்கு கௌரவ நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும். இதே காணி இந்த கடிதம் இருக்கு, உறுதியும் இருக்கு, எல்லாமே இதே பிரதேச செயலாளர் சயனிச்சு கொடுத்துட்டு இதே பிரதேச செயலாளர் வழக்கம் இருக்கு. இந்த மாந்தத்தில் எத்தனை குளங்கள் இந்த வரைக்கும் ஆவணம் இல்லாம பயிர் செய்யப்பட்டது. இதே பிரதேச செயலாளர் இந்த காலத்திலேயே காடடிச்சு 10 ஏக்கர் உறுதி என்றா 30-40 ஏக்கர் செய்யற காணிகளும் இருக்கு. இப்ப அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. கொள்கையை வகுக்கிறதுக்கு பிரயோஜனமாக நீங்கள் ஒரு சமர்ப்பணம் செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஒரு குழுவை நியமித்து இன்றைக்கு சொன்ன இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் அதுல நிகழ்படுத்தி அந்த ஆவணத்தை ஆளுநருக்கு நீங்கள் அனுப்பலாம். ஆளுநருக்கு அனுப்புற கடிதங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தந்தால் நாங்கள் காணி பயன்பாடு சம்பந்தமாக வெகு விரைவில் ஒரு கூட்டம் கொண்ட வச்சு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிற அடையாளம் கண்டு இப்ப ஏற்கனவே தெரியும் எங்களுக்கு. ஆனால் அது ஆவணத்தில் தந்தீங்கன்னு சொன்னால் அதை ஆவணப்படுத்தி பொதுவாக வடக்கு மாகாணம் முழுவதிலேயும் காணி பயன்பாடு சம்பந்தமான கொண்டு செய்யலாம். நான் அதுல பேசின போது சொன்னால் நாங்கள் 2 பேரும் சொன்னாங்க, காணி இல்லாதவர்களுக்கு காணி கொடுக்கிறது தான் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். அது ஒருவரும் மறுக்க இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னொரு விஷயம், காணி அதிகாரம் வந்து சட்டப்படி மாகாண சபைக்கு தான் இருக்குது. காணி அதிகாரம் சட்டப்படி, ஆனால் நடைமுறையில அது
முன்னே இந்த அதிகார பகிர்வுக்கு முதல் 87ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்த காணி எப்படியாக கொடுக்கிறது என்றதை பற்றின ஒரு விடயம் இருக்கு. அதை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கு. வடக்குல காணி அதிகாரம் மாகாணத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ரீதியில நாங்கள் அதை செய்து இதெல்லாம் தீர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். சரியா? எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு சம்பா அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரண பொதியொன்றை எதிர்வரும் 2 அல்லது 3 நாட்களுக்குள் நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாரகேன்பட்டி பொருளாதார மத்திய நிலையத்தில் உள்ள சதோச கிளையில் நேற்று கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் உள்ள விசேட பொருளாதார நிலையங்களில் மரக்கறிகளின் விலைகள் தொடர்ந்தும் உயர்வடைந்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் கடந்த கால செயற்பாடுகள் காரணமாகவே அரசாங்கம் வீழ்ச்சி கண்டது. எனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் தனி அரசாங்கமே உருவாக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பீல் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நிகழ்கால அரசியல் செயற்பாடுகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி பலரும்முடன் இணைந்து கொள்ள தயாராக உள்ளனர். ஆனால் அவர்களை இணைத்துக் கொள்ள நாம் தயாரில்லை. எமது தலைவர் ஊழல்வாதி அல்ல. எமது கட்சியின் உறுப்பினர்கள் தூய்மையானவர்கள். அது மட்டுமல்ல, நாம் தெளிவான கொள்கையை வகுத்துள்ளோம். வெளிப்படையான விமர்சனம் இருந்தாலும் கூட எம்மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். எம்மால் மக்கள் விடுதலை முன்னணி, தமிழ் கட்சிகள், மலையக கட்சிகளுடன் இணைந்து செயற்பட முடியும். மக்கள் மத்தியில் இவர்கள் ஊழல்வாதிகள் என்றோ அல்லது சர்ச்சைக்குரிய தரப்பு என்றோ விமர்சிக்கப்படுவதில்லை. அதேபோல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலும் பல தூய்மையான அரசியல்வாதிகள் உள்ளனர். அவர்களையும் இணைத்துக் கொண்டு பரந்த அணியாக பலமான அரசாங்கத்தை அமைக்க முடியும். ஆனால் ரணில் மைத்திரியுடன் இனி ஒருபோதும் ஒன்றிணைந்து பயணிக்க முடியாது. தனிப்பட்ட நிலைப்பாடுகளில் இது கட்சியின் பொது நிலைப்பாடு என தெரிவித்துள்ளார். ஆகவே நல்லாட்சியை நாசமாக்கிய ரணில் விக்ரமசிங்க, மைத்திரிபால சிறிசேனவுடன் இனி ஒருபோதும் கூட்டணிக்கு நாம் தயாரில்லை. ராஜபக்சவின் அரசாங்கம் உருவாக்கிய போதும் மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டிருந்த போதிலும் இன்று மக்களால் இந்த நாட்டில் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் நாடு மோசமான நெருக்கடி நிலைமையை சந்திக்கப் போகின்றது என்ற அச்சுறுத்தல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த நிலைமைகளிலிருந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டியுள்ளது எனவும் இது நீண்டகால போராட்டமாக அமையாது. அடுத்த தேர்தலில் அரசாங்கத்தை அமைப்போம். அதுவே எமது இலக்கு. அதற்கான வேலை திட்டங்களை நாம் முன்னெடுத்து வருகின்றோம் என இதன்போது தெரிவித்துள்ளார். வருட இறுதி விடுமுறையை கழிக்கும் வகையில் சுமார் 60 அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாடுகளுக்கு பறக்க தயாராகி வருவதாக பாராளுமன்ற தகவல்கள் தெரிவித்துள்ளன. வெளிநாடு செல்ல தயாராகும் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வாழும் மற்றும் படிக்கும் தமது பிள்ளைகளை பார்ப்பதற்கு விடுமுறை நாட்களில் அந்த நாடுகளுக்கு விஜயம் செய்ய எதிர்பார்த்துள்ளதாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நுவரேலியாவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வெடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ஜெனரல் ஹவுஸ் என்ற விடுதியில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது விடுமுறையை கழிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒரு வருடத்துக்கு பிற்போடு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் அரச சேவைகள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோனினால் ஏற்கனவே அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைச்சரவை பத்திரம் கடந்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்படவில்லை. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ச மற்றும் பொது சேவைகள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் ஆகியோருடன் கலந்துரையாடியதன் பின்னர் அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மாநகர சபைகள், நகர சபை மற்றும் பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்துடன் நிறைவடைய உள்ளது. அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெரும்பான்மையுடன் உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றியது. உள்ளூராட்சி சட்டத்தின் பிரகாரம் உள்ளூராட்சி நிறுவனங்களின் பதவிக்காலத்தை ஒரு வருடத்துக்கு ஒத்திவைக்கும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு உண்டு. அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் ராஜாங்க அமைச்சர் ரொசான் ரணசிங்க, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒரு வருடத்தினால் பிற்போடப்படும் என தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசாங்கத்தின் நிபந்தனைகளுக்கு இணங்கினால் சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற அரசாங்கம் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் சஹான் பிரதீப் பிதான தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தின் பின் IMFல் இருந்து கடன் பெறுவது பற்றி விவாதித்தீர்களா என்ற கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், அதாவது கடன் வாங்குவது அன்றிலிருந்து நடந்து வருகின்றது. பலவந்தமாக கடன் வாங்க வேண்டிய அவசியமில்லை.
அரசாங்கம் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் கடன் வாங்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ள கடுமையான நிபந்தனைகளை ஏற்க நாங்கள் தயாராக இல்லை என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கோட்டபாய தலைமையிலான அரசாங்கத்தில் அதிகாரமிக்க அமைச்சர் ஒருவர் தனது பாதுகாப்புக்காக 84 படையினரை வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 74 விசேட அதிரடி படையினர் மற்றும் 7 பாதுகாப்பு பணியாளர்கள் அவரின் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். அமைச்சரவை அமைச்சர் ஒருவருக்கு அனுமதி அளிக்கப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை 10 என்ற போதிலும் அந்த விதிமுறைகளை மீறி இந்த குழு பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக பல அமைச்சர்கள் அவர்கள் அங்கீகரித்ததை விடவும் அதிகமான பாதுகாப்பு காவலர்களை கொண்டுள்ளனர் என அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. கொக்கட்டிச்சோலை விவசாய திணைக்கள காரியாலயத்தில் களஞ்சிய அறையை உடைத்து அங்கு 5 உரைப்பையில் இருந்து 250 கிலோ கொண்ட உரம் இனம் தெரியாத நபர்களால் கொள்ளையிடப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றிரவு பதிவாகியுள்ளது. குறித்த திணைக்களத்தில் கடமையாற்றுபவர்கள் பலமை போல் சம்பவ தினமான நேற்று மாலை பூட்டிவிட்டு சென்றுள்ள நிலையில் நேற்று இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் களஞ்சிய சாலையின் பூட்டை உடைத்து அங்கிருந்த உரத்தை கொள்ளையிட்டுள்ளனர். இதன்போது திணைக்களத்துக்கு அருகாமையில் குடியிருப்புகளில் இருந்த நாய்கள் கொள்ளையர்களை கண்டு குறைத்ததை அடுத்து கள்ளர் என அங்கிருந்தவர்கள் சத்தம் போட்டதை அடுத்து 50 கிலோகிராம் கொண்ட ஒரு பையிலான உரத்தை அங்கு விட்டுவிட்டு ஏனைய 5 பை கொண்ட 250 கிலோகிராம் உரத்தை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிரபல வர்த்தகர் ஒருவர் தனது நெல் வேளாண்மை உரத்தை பயன்படுத்துவதற்காக ஆயித்தியமலை குறிஞ்சாமுனை வயல் பகுதி பாடியொன்று 50 மூடை உரத்தை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த நிலையில் அங்கு சென்ற கொள்ளையர்கள் காவலாளியின் கைகளை கட்டிவிட்டு அங்கிருந்த உரத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தென்பகுதியில் நிலவி வரும் தாளமுக நிலைமை காரணமாக இன்றும் சில பகுதிகளில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் 50 மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் ஓரளவு பலத்த மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு பேராபத்து காத்திருப்பதாக எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள மனித உரிமை பேரவை அமர்வுகளின் போது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மாறாக இலங்கையின் மீது ஏதேனும் நடைமுறை சாத்தியப்பாடுடைய நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும் எனவும் அதனை எதிர்நோக்க அரசாங்கம் ஆயத்தமாக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த விடயங்கள் குறித்து தாம் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸுக்கு பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கம் சர்வதேச ரீதியில் பகைமையை சம்பாதித்துக் கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர் 2015ஆம் ஆண்டு தேர்தலின் போதும் மஹிந்தவை மின்சார நாற்காலிக்கு கொண்டு செல்ல முயற்சிப்பதாகவும் மீது குற்றம் சுமத்தினாலும் நாமே அவரை காப்பாற்றினோம் என குறிப்பிட்டுள்ளார். நாம் சர்வதேசத்துடன் சுமூகமான உறவுகளை பேணியதால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகளின் போது பிரச்சனைகள் எழவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். போர் வென்றெடுக்கப்பட்ட போதும் மண்டேலாவின் வழியை தெரிவு செய்யாது மஹிந்த முகாபேயின் வழியில் பயணித்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் அதே பாதையை பின்பற்றுவதாக ஊடக சந்திப்பொன்றில் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கின் 3 தீவுகளை சீனாவுக்கு கொடுக்கும் எந்தவித நோக்கமும் எமது அரசாங்கத்திடம் இல்லை. ஆனால் முதலீடுகளின் போது சர்வதேச நாடுகளை தெரிவு செய்யும் வேளையில் தெரிவாவது சீன நிறுவனம் என்றால் அதனை எவரும் தவறான விதத்தில் விமர்சிக்க கூடாது என பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன தெரிவித்துள்ளார். சர்வதேச நாடுகளுடன் முன்னெடுக்கும் உடன்படிக்கைகளினால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றால் அதனை நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி அனுமதிக்க மாட்டார். கடந்த 2 ஆண்டு காலத்தில் முப்படைகளின் செயற்பாடுகள் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் விதமாக ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையுடன் ஏதேனும் சர்வதேச உடன்படிக்கை செய்து கொள்ளும் வேளையில் அந்த உடன்படிக்கை மூலமாக நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளதா என்பது குறித்து அரசு அதிகாரிகளாகவும் இராணுவ அதிகாரிகளாகவும் அல்லது ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருக்கும் காலத்திலும் எமது கவனத்தை செலுத்தி வருகின்றோம். இலங்கைக்கு சோபா அக்ஸா உடன்படிக்கைகள் கொண்டுவரப்பட்ட வேளையில் கூட நாம் ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருந்தும் அதற்கு எதிராக செயற்பட்டோம். இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற விடயத்தை எடுத்து கூறினோம். அதனால் தான் குறித்த உடன்படிக்கைகள் செயற்பாட்டுக்கு வராமல் போனது. இப்போதும் அரசாங்கம் கைச்சாத்திடும் சர்வதேச உடன்படிக்கைகள் காரணமாக நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற பட்சத்தில் அவற்றை நாம் சுட்டிக்காட்டுவோம். ஆனால் இன்னமும் அவ்வாறான நிலைமை ஒன்று ஏற்படவில்லை. இந்த உடன்படிக்கைகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றால் அதனை ஒருபோதும் நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி அனுமதிக்க மாட்டார். மேலும் வடக்கின் 3 தீவுகளை சீனாவுக்கு வழங்குவதாக கூறும் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவ்வாறு 3 தீவுகளை சீனாவுக்கு வழங்குவது குறித்த எதிர்பார்ப்போ அல்லது வேலை திட்டமோ அரசாங்கத்திடம் இல்லை.
ஆனால் மறுபக்கத்தில் எமது நாட்டுக்கு முதலீடுகள் அவசியம். நாடாக முன்னோக்கி செல்ல வேண்டுமென்றால் வேறு நாடுகளின் முதலீடுகள் எமக்கு அவசியம். அதற்கமே சூரிய வலுசக்தியை உருவாக்கும் வேலை திட்டத்தில் குறித்த பகுதிகளில் அபிவிருத்தி வேலை திட்டங்களை உருவாக்க முடியும். அதற்கான முதலீட்டாளர்கள் அழைப்பு விடுக்கின்ற வேளையில் ஒரு சிலர் அதற்கான முதலீடுகளை இலங்கை வருகின்றனர் என்றால் அவ்வாறு வருபவர்களில் எமக்கு சாதகமாக உள்ளவரை தெரிவு செய்ய வேண்டும். அவ்வாறு தெரிவு செய்யும் வேளையில் தெரிவாவது சீன நிறுவனம் என்றால் அதனை எவரும் தவறான விதத்தில் விளக்கப்படுத்தக்கூடாது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான எந்தவொரு உடன்படிக்கையும் அரசாங்கத்தினால் கைச்சாத்திடப்படவில்லை என இதன் போது தெரிவித்துள்ளார். இலங்கை இராணுவமயமாவதாக ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு உள்ளிட்ட சர்வதேச தரப்பு முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்துமே அடிப்படை நியாயமற்றதாகும். நீண்டகால இராணுவ சேவையில் ஈடுபட்ட ஒருவர் தனக்குள்ள அனுபவம், தகமை, அறிவுக்கு அமைய தனது ஓய்வுக்கு பின்னரும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்வது தடை செய்யப்பட வேண்டிய குற்றமா என கேள்வி எழுப்பும் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன, இராணுவமயமாக்கல் என்பது இராணுவ அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதை தவிர ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் சிலரை அரச பதவிகளுக்கு நியமிப்பதல்ல எனவும் கூறியுள்ளார். போர்க்குற்றங்கள் குறித்து பாரதூரமான சம்பவங்கள் என எதுவுமே இடம்பெறவில்லை எனவும், ஆனால் தனிப்பட்ட ஒரு சில குற்றங்கள் இடம்பெற்றுள்ளன. அவர்களுக்கு எதிராக நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். எதிர்காலத்தில் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டால் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் எனவும் அதில் எந்த பின்வாங்கலும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துவதே பிரதான கடமையாகும். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தலைமையிலான நமது அரசாங்கத்தில் தேசிய பாதுகாப்புக்கே முக்கிய இடம் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த நாடாக முன்னோக்கி செல்ல முடியாது. நாட்டின் சகல செயற்பாடுகளிலும் இது தாக்கத்தை செலுத்தும். மக்களுக்கும் எதிர்காலம் இல்லாது போகும். அதனாலே நீண்ட காலமாக தேசிய பாதுகாப்பு விடயங்களை கருத்தில் கொண்டு இறுக்கமான நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருகின்றோம். கடந்த 2009ஆம் ஆண்டு நந்திக்கடலில் விடுதலை புலிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட விடுதலை புலிகளை முழுமையாக அழித்து நாட்டையும் பொதுமக்களையும் பாதுகாத்தோம். அன்றிலிருந்து நாட்டில் எந்தவித அச்சுறுத்த நிலைமையும் இருக்கவில்லை. அதன் பின்னர் பயங்கரவாத அமைப்புகள் சிறுவர்களை படைகளில் இணைத்துக் கொள்ளவில்லை. ஆயுதமேந்திய பயங்கரவாதிகளும் போராடவில்லை. எந்தவித தாக்குதலும் இடம்பெறவில்லை. பொதுமக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை. அவ்வாறான சூழ்நிலையில் நாட்டினை நாம் உருவாக்கி கொடுத்தோம். எனினும் 2019ஆம் ஆண்டில் மீண்டும் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றது. நாம் கட்டி காத்த தேசிய பாதுகாப்பை மீண்டும் நாசமாக்கினர். மீண்டும் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் அரசாங்கத்தின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் சகல வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தோம். அவர் ஜனாதிபதியாக வரும் முன்னரே தேசிய பாதுகாப்புக்கான பரந்த வேலை திட்டத்தை நாம் உருவாக்கினோம் என தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் அண்மையில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதாவது ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளை அரச பதவிகளுக்கு நியமித்து நாட்டை இராணுவமயமாக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். ஆனால் 30 தொடக்கம் 35 ஆண்டுகள் இராணுவ சேவையில் ஈடுபட்ட ஒருவர் தனக்குள்ள அனுபவம், தகமை, அறிவுக்கு அமைய தனது ஓய்வுக்கு பின்னரும் நாட்டுக்காக சேவை செய்வது தவறா? 3 தசாப்த காலமாக இராணுவத்தில் இருப்பவர் பின்னர் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்வது தடை செய்யப்பட வேண்டிய குற்றமா? இதனை நாம் அவர்களிடம் கேட்கின்றோம் என வினவியுள்ளார். சீன உர நிறுவனத்துக்கு இழப்பீடாக 1% கூட செலுத்தக்கூடாது. அத்துடன் சர்ச்சைக்குரிய சேதன பசலையை நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், சீன நிறுவனத்திடமிருந்து உரம் பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அது தொடர்பில் ஆராயப்பட்டிருக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது நிபுணர்கள் எவரேனும் சீனா சென்று விடயங்களை ஆராய்ந்த பின்னரே உரத்தை நாட்டுக்கு கொண்டுவர தீர்மானித்திருப்பார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அவர்களிடமிருந்து பணத்தை அறவிட வேண்டும். மக்கள் பணத்திலிருந்து 1% கூட செலுத்தப்படக்கூடாது என தெரிவித்துள்ளார்.